கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். வாட் பாஸ்டர் ரசல் சேட். கேள்வி எண் 242-3. வருடம் 1911. தேர்ந்தெடுத்தல். தகுதியுடையவர் ஆனால் ஞானஸ்நானம் பெறாதவர். எலெக்ஷன் குவாலிஃபைடு எக்ஸப்ட் நாட் இம்மர்ஸ்ட். கேள்வி எண் 3. ஒருவேளை மூப்பராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு ஒரு சகோதரன் புதிய ஏற்பாட்டின் காரியங்களுக்கு இசைவாக தகுதியுடன் காணப்பட்ட போதிலும் அவர் எவர் மூலமாகவும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளவில்லை எனில் இப்படிப்பட்ட சகோதரன் மூப்பராக நியமிக்கப்படாமல் இருப்பதற்கு இதுவே போதுமான காரணமாக இருக்கும் என்பது உங்கள் கணிப்பாக இருக்குமா? இக்கேள்விக்கான பதில் அப்படித்தான் இருக்கும். நம்முடைய பேப்டிஸ்ட் சபை பிரிவு நண்பர்கள் நினைக்கும் அதே கண்ணோட்டத்தில் நாம் தண்ணீர் ஞானஸ்நானம் முக்கியமானது என்று எண்ணுவதில்லை. அதனை ஒரு அடையாளமாக தவிர மற்றபடி நாம் எதுவும் எண்ணுவதில்லை. ஆனால் ஞானஸ்நானமாகிய மிக எளிமையான ஒரு அடையாளத்தை இதுவரையிலும் பார்க்க உணர்ந்து கொள்ள முடியாத சகோதரன் இவ்விஷயத்தில் குருடனாகவே இருக்க வேண்டும். ஒருவேளை அவர் ஒரு விஷயத்தில் குருடனாக இருப்பாரானால் வேறு எத்தனை விஷயங்களில் அவர் குருடராக இருக்கக்கூடும்? இவரை மற்றவருக்கு போதிப்பதற்கு அனுமதிப்பதற்கு முன்பு, அதாவது ஒருவேளை இவரை காட்டிலும் அதிகமாக ஏற்கனவே கண்டிருக்கும் ஒருவருக்கு போதிப்பதற்கு அனுமதிப்பதற்கு முன்பு அவர் ஞானஸ்நானம் காரியத்தை பார்க்க ஆரம்பிப்பது வரையிலும் நான் காத்திருப்பேன். சகோதரத்துவத்திற்கான பரீட்சையாக நாம் தண்ணீர் ஞானஸ்நானத்தை ஆக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளாத ஒரு சகோதரன் நாம் புரிந்து கொண்டவரை கர்த்தருடைய பந்தியில் வரவேற்கப்பட வேண்டும், அல்லது எல்லா விதத்திலும் கர்த்தருக்குள் சகோதரனாக வரவேற்கப்பட வேண்டும். ஆனால் ஒருவரை கர்த்தருடைய சகோதரனாகவும் சரீரத்தினுடைய அங்கமாகவும் எல்லா விதத்திலும் அடையாளம் கண்டு கொள்வது என்பது ஒரு காரியமாகவும், மற்றும் அவர் போதிப்பதற்கான தகுதி உடையவர் என்று அடையாளம் கண்டு கொள்வது என்பது வேறு காரியமாகவும் உள்ளது. என்னை பொறுத்தவரையில் புதிய ஏற்பாட்டின் மிகவும் எளிமையான விஷயத்தை கர்த்தரும் அனைத்து அப்போஸ்தலர்களும் உண்மையான முழுகுதலாகிய அர்ப்பணிப்பிற்கான அடையாளமாக தண்ணீர் ஞானஸ்நானத்தில் பங்கு கொண்டதுமான விஷயத்தை ஏற்கனவே உணர்ந்தவனே போதிப்பதற்கு தகுதியுடையவன் ஆவான். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.